ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை நம்ம வீட்டில் எப்படி வழிபட்டிருக்கோம் அப்படின்ற வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு எண்டில் எனக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஸோ அதையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:20 இருக்கும். நான் வெளியே போய் அழகாக வாசலெல்லாம் கூட்டி கழுவி விட்டுட்டு சின்னதாக ஃப்ளவர் கோலம் தான் போட்டு விட்டுருந்தேன். அடுத்து பூஜை அறைக்கு போயிட்டு வாராகி அம்மன் சிலையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மனுக்கு வைக்கிறதுக்கு குங்குமம் சந்தனம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அம்மனை உட்கார வைக்கணும் அப்படின்றக்காண்டி அந்த இடத்துல நான் க்ளீனாக தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு மணப்பலகையுமே தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஐஸ்வர்யம் கோலம் தான் போட்டு விட்டுருந்தேன். போட்டுட்டு அது மேலே மணப்பலகை வச்சு அந்த மணப்பலகை மேலேயுமே நான் கோலம் போட்டுக்கிட்டேன். கோலம் போட்டு கோலத்துக்கு மஞ்சள் குங்குமம் தான் வச்சு விட்டுருந்தேன். அடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் 5 வகையான அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். என்னென்ன அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, குங்குமம், தயிர், பன்னீர், பால், தேன் வச்சு தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிவிட்டும் நம்ம தீப தூபம் காட்டணும். ஸோ அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி தீப தூபம் காட்டி விட்டுருந்தேன். அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக சுத்தமான தண்ணியில் அம்மனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருந்தேன். இன்றைக்கி வாராய்க்கு பிடிச்ச செவ்வரளி வச்சு தான் நான் அம்மனை அலங்காரம் பண்ணியிருந்தேன். கூடவே மஞ்சள் நிற சாமதியும் சிகப்பு நிற ரோஜா பூவும் தான் வச்சு விட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் வழிபடுவதால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற எதிர்ப்புகள், இன்னல்கள், இடர்பாடுகளில் இருந்து வெற்றியை தரக்கூடிய தெய்வமாக வாராகி அம்மன் இருக்காங்க. நெக்ஸ்ட் அம்மனை மணப்பலகை மேலே உட்கார வச்சுக்கிட்டேன். அப்புறம் வாழை இலையை விரித்து அந்த மணப்பலகை அந்த வாழை இலை மேலே நான் அழகாக வச்சு விட்டுருந்தேன். அப்புறம் இந்த மணப்பலகை கூட பிள்ளையாரையும் வச்சு அவருக்குமே அரளிப்பூ வச்சுருந்தேன். அப்புறம் விரலி மஞ்சள், குங்குமம் இந்த இரண்டையுமே வச்சு விட்டுருந்தேன். ஸோ நம்ம இந்த இரண்டையுமே வாராகிக்கு வைத்து வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு சேர கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 மண் விளக்கு தான் வச்சுருந்தேன். அடுத்து நம்ம எந்த பூஜை செஞ்சாலுமே கண்டிப்பாக தாம்பூலம் வச்சு வழிபடணும். அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அப்படி தான் நான் இன்றைக்கி தாம்பூலம் ரெடி பண்ணி சுவாமிக்கிட்ட வச்சுக்கிட்டேன். அடுத்து முக்கியமாக நம்ம வைக்க வேண்டியது இந்த பஞ்ச பாத்திரம். நான் இன்றைக்கி அம்மனுக்கு தேங்காய் தீபம் தான் போட போகிறேன். ஸோ அந்த தண்ணியை பஞ்சபாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். அடுத்து மகாலட்சுமியின் ஸ்வரூபமான அம்மன் வாராகிக்கு தாமரை மலர் தான் வச்சு விட்டுருந்தேன். தாமரை மலர்
சாற்றி நம்ம வழிபடுவதால் மகாலட்சுமி அருளும் கடாட்சியமும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து இலையில் வந்து பச்சரிசி வந்து பரப்பிட்டு உடைச்ச தேங்காயில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து 5 எண்ணிக்கையில் தான் வச்சு விட்டுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பரப்பின பச்சரிசி மேலே வந்து இந்த 2 தேங்காயுமே வச்சு 5 வகையான எண்ணெய் இருக்கிற மாதிரி எண்ணெய் தான் ஊற்றி திரி போட்டு அழகாக வந்து விளக்கும் ஏற்றிக்கிட்டேன். பிரசாதம் வந்து இன்றைக்கி வந்து நான் பாலும் டைமண்ட் கற்கண்டும் தான் வச்சு விட்ருந்தேன். அடுத்து சுவாமி கிட்ட வச்சுருக்க 2 விளக்குமே வந்து ஏற்றிக்கிட்டேன். போற்றி ஓம் விளாட்பூ போற்றி வாராகி பாதமே போற்றி. இன்றைக்கி வந்து 108 போற்றிகள் வாராகி போற்றி சொல்லி தான் நான் குங்குமார்ச்சனையும் மலர் அர்ச்சனையும் வந்து பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து மலர்கள் வச்சு விநாயகர் பெருமானுக்கும் வாராகிக்கும் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து ஹஸ்பண்ட் வந்து குங்குமம் தான் வச்சு விட்ருந்தாங்க. நானும் ஹஸ்பண்டும் இன்றைக்கி சேர்ந்து தான் சுவாமி கும்பிட்ருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து என்னோடய வேண்டுதல் எல்லாம் சாமிக்கிட்ட வந்து ஒன்றா சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன். எந்த ஒரு விஷயமே வந்து நமக்கு நடக்காத வரைக்கும் நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ப மாட்டோம். அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து மகாலட்சுமிக்கு வந்து உப்புதி வச்சுருந்தேன். அதில் வந்து வாராகி அம்மனோட முக உருவம் வந்து அழகாகவே தெரிஞ்சிச்சு. என்னால் நம்பவே முடியல. நான் பண்ண பூஜைக்கு எனக்கு அப்போவே பலன் கிடைச்சது மாதிரி இருந்துச்சு. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போலவே தீப தூபம் கற்பூரம்லாம் சுவாமிக்கு வந்து காட்டிட்டு சுவாமி வந்து மனநிறைவோடு கும்பிட்டுருந்தேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து குங்குமம் வச்சு விட்டுருந்தாங்க. ஸோ நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ணியிருந்தோம். ஸோ நான் இப்படி தான் நம்ம வீட்டில் பஞ்சமி தாய் வந்து வழிபட்டிருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.